ஹாய் கைஸ், வெல்கம் டு எஃப்எக்ஸ் தமிழ். எல்லாரும் கேட்ட மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் ஆச்சு ஃபோர்காஸ்ட் கொடுத்து. சேனல் ஓப்பன் பண்ணும்போது ஃபோர்காஸ்ட் கொடுத்தேன், அது நல்லா போச்சு. இப்போ வந்து இது ஃபோர்காஸ்ட் மாதிரி கூட கிடையாது. நான் என்னென்ன பார்க்குறேன், நான் எதெல்லாம் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த சரியா. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 16 கரன்சிக்கு வந்து ஃபோர்காஸ்ட் எடுத்திருக்கேன், அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 16 வந்து சொல்கிறேன். 16 வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறைய இருக்குது. ரீட்டைலர் கான்செப்ட் ஏற்ற மாதிரியும் நிறைய இருக்குது. அதுவும் ஏர் ஸ்ட்ராட்டஜி ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்மார்ட் மணி வந்து லேர்ன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஸ்மார்ட் மணியை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பேங்க்ஸ்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டே மூவ் பண்ணுறாங்க. அவங்க எந்தெந்த இடத்துல மூவ் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் யூரோ யூஎஸ்டியில் 15 மினிட்குள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ மார்க்கெட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 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 இது லிக்விடிட்டி நடந்துச்சு. லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணுச்சு. லிக்விடிட்டி இருந்துச்சு. லிக்விடிட்டி கிராப் ஆகி மார்க்கெட் இம்பல்சிவ் ஃபால் நடந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இம்பல்சிவ் ஃபால் நடந்துருச்சு. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த லிக்விடிட்டியை இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் வந்து கிராப் பண்ணியிருக்கு. அதுலேருந்து அப்படியே ஏறிட்டு இருந்துச்சு. அப்போ யூஎஸ்டி வந்து கொஞ்சம் இது இது வந்தனால அப்படியே மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே போயிட்டுருக்கு யூரோ யூஎஸ்டி. கீழே வந்து நான் இந்த இது எடுக்க மாட்டேன், ஆனால் மோஸ்ட்லி. ஆனால் வந்து இது நான் சொல்கிறேன், என்ன பார்த்தேன், கீழே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் நடக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து கிராப் பண்ணி மார்க்கெட் வந்து இம்பல்சிவ் ரைஸ் ஆச்சு. அப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு இது வந்து ஷுவராக தெரில, அதனால நான் இது எடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது. இது மேலேயே ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இன்கேஸ் வந்து இது வந்து ரெஸ்பெக்ட் ஆகல அப்படின்னா மேலே இருக்க லிக்விடிட்டி நடந்து அதுக்கடுத்து லிக்விடிட்டி கிராப்ப இந்த இடத்துல வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் ஈரோ யூஎஸ்டியில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோ கேடு. அதில் தான் வந்து ஈரோ கேடில் வந்து ரொம்ப பெரிய செட்டப்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான செட்டப் தான். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பிடிக்கிற மாதிரி. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஓகேவா? இந்த இடத்துலையும் சரி, இந்த இடத்துலையும் சரி, மார்க்கெட் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அந்த லிக்விடிட்டி கிராப் ஆச்சு. இதை எடுத்தால் உங்களுக்கு தெரியும், நல்லா இன்னும் கொஞ்சம் தெரியும். மார்க்கெட் இந்த இடத்துலையும் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. இந்த இடத்துல கிராப் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடம் தான் லிக்விடிட்டி கிராப் ஆகின இடம். இந்த லிக்விடிட்டி கிராப் நடந்த அடுத்த நிமிஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு இம்பல்சிவ் ஃபால் நடந்துச்சு. மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடம் தெரியுதா? இப்போ வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இந்த லெவலுக்கு வரும்போது நான் வந்து சேல் பண்ணுவேன். 5 பிப்பு வந்து ஸ்டாப்பு, 41 பிப்பு வந்து டிபி. ஓகேவா? ஈரோ கேடில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோ ஏயுடியில் ஈரோ ஏஐயில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் நடக்குது. இப்போ டவுன் ட்ரெண்ட் நடந்துட்டுருக்கு. இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வரும்போது செல் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு பையிங் செட்டப்பும் இருக்குது, இல்லை செல்லிங் செட்டப்பும் இருக்குது. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு லிக்விடிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. லிக்விடிட்டி கிராப் ஆனோனையுமே ஒரு இம்பல்சிவ் ஃபால் நடந்துருச்சு. இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ வந்து திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது செல் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இந்த இடம் தெரியுதா? இங்கே வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கீழே ஒரு ஓபி இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல கீழே வந்து ஒரு லிக்விடிட்டி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணி இந்த ஆர்டர் ரெஸ்பெக்ட் பண்ணால் நான் வந்து இந்த ஓபியிலேருந்து பை பண்ணுவேன். இந்த இது நடந்துச்சுன்னா, இந்த இது லிக்விடிட்டியே கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இந்த இடத்துல கிராப் ஆன இடத்துல எடுப்பேன். கிராப் ஆன இடத்துல எடுத்துட்டு இதை எடுத்து இங்கே இது வரைக்கும் ரன் பண்ண விடுவேன். சரியா? ஹீரோ ஏயூடியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோ சிஹெச்எஃப்ல
ஹீரோ சிஹெச்எஃப்ல அ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இந்த லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. இந்த லிக்விடிட்டி உங்களுக்கு கரெக்ட்டா தெரியுதான்னு தெரியலையே! இதோ தெரியுதா? லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. லிக்விடிட்டி கிராப் ஆகி மார்க்கெட் வந்து இம்பல்சிவ் ரைஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம வந்து இந்த ஸ்ட்ரக்சர வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஆ இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, இந்த லெவலுக்கு மார்க்கெட் திருப்பி வரும்போது மார்க்கெட் வந்து பை பண்ணணும். இப்போ ஓவராலா பார்க்கும்போது, இந்த மேல இருக்க ஒரு ட்ரெண்ட் லைன் மூலியமா நின்னுகிட்டு இருக்கு இப்போ. ஆ அப்ப அந்த இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகும்போது குளோஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகேவா? இன்கேஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணி இறங்குச்சுனாலும், இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து நம்ம குளோஸ் பண்ணிக்கலாம் ட்ரேட. ஹீரோ சிஹெச்எஃப்ல இன்கேஸ் வந்து இது பிரேக் ஆச்சுன்னா ஓகே தான். ஏன்னா வந்து லோ தான் மேக் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப தான் ஹைன்னு மேக் ஆகுது. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல் டச் ஆனோனே. ஓகேவா? ஹீரோ சிஹெச்எஃப்ல. ஹீரோ ஜேபிஒய்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஜேபிஒய்ல அதேதான். சேம் தான். ஆ கீழ ஒரு ஓபி இருக்கு. ஓபி பத்தி தெரியல அப்டின்னா, ஓபிக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆ நீங்க உள்ள சேனலுக்குள்ள போனாலே இந்த வீடியோக்கு முன்னாடி 2 வீடியோக்கு முன்னாடி தான் நான் போட்டிருப்பேன். வாட் இஸ் ஆர்டர் பிளாக் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அத போய் பாருங்க. சரி அப்போ ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. லிக்விடிட்டி கிரியேட் ஆகி இப்போ இந்த ஓபிய டச் பண்ணுச்சுன்னா பை எடுப்பேன் நான். ஓகேவா? இங்க பிசி நடக்குது, த்ரெட் நடக்குது, அப் த்ரெட் நடந்துருச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சைன் ஆஃப் வீக்னஸ் குடுத்திருந்தா, மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருக்கும். சைன் ஆஃப் வீக்னஸே இல்லாம மார்க்கெட் போறனால, இப்போ தான் முதல் சைன் ஆஃப் வீக்னஸ் மாரி வந்து மார்க்கெட்ட ரைஸ் பண்ணும். ஓகேவா? இன்னொன்னு ஒரு இது நடக்கும். வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால தான் இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட் பை ஆகும் அப்படின்னு சொல்லி ஆ சொல்றேன். ஏன் அப்படின்னா, இந்த லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. இந்த லிக்விடிட்டி கிராப் ஆகி இந்த ஆர்டர் ப்ளாக்க ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ஏறும். ஓகேவா? ஹீரோ ஜேபிஒய்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஜிபிபில பார்த்தீங்கன்னா, ஈஸியான செட்டப் தான். ஒண்ணும் காம்ப்ளிகேட்டட் செட்டப்லாம் இல்ல. இப்ப பாருங்க, இந்த லிக்விடிட்டி கிரியேட் ஆயிருக்கு. லிக்விடிட்டி கிராப் ஆயி இம்பல்சிவ் ரைஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம, இந்த இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. இந்த லிக்விடிட்டி மேல ஏறி, இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் ஆகுற மாரி டச் ஆச்சு அப்டின்னா, மார்க்கெட்ல 100% எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம, இந்த ட்ரெண்ட் லைன் வேற அந்த இடத்துல மீட் ஆகுது. அதனால கொஞ்சம் ஷூரா வந்து இந்த ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஹீரோ ஜிபிபில. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டி கேட்ல எனக்கு அவ்வளவா கிளியரா இல்ல யுஎஸ்டி கேடு. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேன் யுஎஸ்டி கேடு. யுஎஸ்டி கேட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலிங் வெட்ஜ்ல மூவ் ஆயிட்டு இருக்குது. யுஎஸ்டி கேட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலிங் வெட்ஜ்ல மூவ் ஆகுது. இந்த ஆ மேல இருக்க இந்த ஜோன்ல இப்ப வந்து இந்த இடம் பிரேக் ஆச்சு அப்டின்னா, இந்த ஜோன்ல டச் ஆயி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரியே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப யுஎஸ்டி வந்து கொஞ்சம் வீக்ல தான் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். சரியா? ஏன்னா வந்து நம்ம பைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால, ஹீரோக்கு வந்து பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். இன்கேஸ் வந்து இந்த இடத்துல டச் ஆயி ஒரு கன்ஃபர்மேஷன் செல் குடுத்துச்சுன்னா, செல்லுக்கு ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ம் அ இப்போ வந்து இந்த ஜோயி பிடன் ஜெயிச்சனால, ஆ இவன் வந்து ட்ரம்ப் வந்து ஒத்துக்காம நிக்கிறனால அவங்களோட எக்கானமி அடியாகுது. எக்கானமி அடியாகுறதுனால யுஎஸ்டி வீக் ஆகுது. இப்போ வந்து எப்ப ஸ்ட்ராங் ஆகும் யுஎஸ்டி அப்டின்னா, செட்டில்மென்ட் பேக்கேஜ் குடுக்கும்போது மட்டும் தான் வந்து யுஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வேக்சின் வந்து ரிலீஸ் ஆகப்போது. அப்ப வேணா கொஞ்சம் வந்து பாசிட்டிவா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோல்டு வந்து பாசிட்டிவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யுஎஸ்டி கேட்ல இதான் பார்த்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏயுடி சிஹெச்எஃப். ஏஐடி வந்து ஃபுல் ஸ்ட்ராங்ல இருக்கு எல்லாத்தோட. இப்ப வீக் ஆகணும் அப்டின்னா, ஏதாச்சும் ஒரு எக்கனாமிக் நியூஸ் வேணும். ஏதாச்சும் ஒரு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து வீக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரைசிங் எட்ஜ்ல மூவ் ஆயிட்டு இருக்குது. ஏயுடி சிஹெச்எஃப். இப்ப வந்து ஆ மார்க்கெட் வந்து செட்டில் ஆயிட்டு இருக்கு. இந்த ஏரியால செட்டில் ஆயிட்டு இருக்குது. இட் மீன்ஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏஐடிசிஹெச்எஃப். இப்படி பிரேக் ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இந்த ஜோன்ல வந்து ரீடெஸ்ட் ஆகும்போது செல் எடுக்கலாம். ஓகேவா? இந்த ஓபில குளோஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ஓபில வந்து நான் வந்து குளோஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த ஓபி தான் ஆல்ரெடி டேக்கன் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இந்த ஓபிய தான் டச் ஆயி மார்க்கெட் ரைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அதனால வந்து அந்த ஓபி வந்து டேக்கன் அவுட். இப்ப இந்த ஓபிய தான் எதுவும் டேக்கன் அவுட் பண்ணல. அதனால வந்து இந்த ஓபில டேக் ப்ராஃபிட் வச்சுக்கணும். ஏயுடி சிஹெச்எஃப்ல. இது பிரேக் ஆகும்போது ரீடெஸ்ட்ல வந்து எடுக்கணும். ஜிபிபி யுஎஸ்டில ஜிபிபி யுஎஸ்டில நான் மேல இருக்கிறத பார்க்குறேன். இந்த இடத்துல மேல இருக்கு பார்த்தீங்களா?
இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி கிராப் ஆனது மார்க்கெட் வந்து ஹெவியா ஃபால் ஆயிட்டு இருந்துச்சு. இத நான் 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னால இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எப்ப கிடைக்கும்னு தெரியல. அதனால தான் அப்படியே வச்சிருக்கேன். இந்த இடத்துல தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, என்ட்ரி வச்சிருக்கேன். லிமிட் வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி ஃபார்ம் ஆச்சு. லிக்விடிட்டி கிராப் ஆயி ஹெவி ஃபால் நடந்துச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப இது தெரிஞ்சிருச்சா? இப்ப இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு கிளீனான இன்னொன்னு ஒரு செட்டப் இருக்கு. இத வந்து ஆ இந்த மாரி நெறைய இடத்துல நடந்திருக்கு. இந்த மாரி நெறைய இடத்துல ட்ரேடும் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி வந்து எடுக்கும். மார்க்கெட் இந்த இடத்துலருந்து ஃபால் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து ஆ திருப்பி மேல போனா, திருப்பி மேலருந்து ஃபாலோ ஆகும். இப்ப வந்து அதுக்கு கீழ வந்து இப்ப வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப் நடந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து லோவர் டைம் ஃப்ரேம்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப ரொம்ப அதிகமான லிக்விடிட்டி வந்து இங்க இருந்துச்சு. இந்த லிக்விடிட்டி தான் இப்ப கிராப் ஆயி மேல ஏறிட்டு இருக்கு. இந்த லிக்விடிட்டி இப்ப கிராப் ஆயி மேல ஏறிட்டு இருக்கு. ஓகேவா? இப்ப வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகுச்சு அப்டின்னா, இந்த இடத்துலருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்டின்னா, திருப்பி அது ரீடெஸ்ட் எடுத்து மேல போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஜிபிபி, யுஎஸ்டில. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபி, ஏயுடி. நெக்ஸ்ட் அந்த சேம் கான்செப்ட் சேம் இதுதான். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, ஆ இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகுது. ஐய்யய்யோ! ஸ்டக் ஆயிடுச்சா? கம்ப்யூட்டர் லேக். ஷிட். ம். சரி, ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது பார்த்திருப்போம். இந்த லிக்விடிட்டி ஃபார்ம் ஆச்சு. லிக்விடிட்டி கிராப் ஆயி ஃபால் ஆச்சு. இந்த இடத்துல தான் நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். இப்ப இந்த இடத்துல எங்க ட்ரேட் எடுக்கிறோம் அப்டின்னா, அ இந்த லிக்விடிட்டி நடந்துச்சு. இந்த லிக்விடிட்டி கிராப் ஆயி இப்ப மார்க்கெட் ஹெவி ஃபால் நடந்துச்சு. இப்ப வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிச்சு. இப்ப வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து செல் வச்சிருக்கோம். செல் போட்டிருக்கோம். செல்லு வந்து செல் ஆகும். இன்கேஸ் வந்து இதுக்கு மேலேயும் வந்து ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. இந்த லிக்விடிட்டி கிராப் ஆகி கூட மார்க்கெட் இறங்குறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேவா? அதையும் பார்த்துக்கணும். ஜிபிபி, ஏயுடில. ஜிபிபி கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிபி கேட்ல வந்து ஒரு குயிக் லிட்டில் ஸ்கேல்பிங் மாரி பண்ணிக்கலாம் வேணுனா. எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தா தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு ஹெவியா லிக்விடிட்டி ஃபார்ம் ஆச்சு. இந்த லிக்விடிட்டி கிராப் ஆகி ஃபால் ஆச்சு. நான் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கணும் அப்படின்னு நெனச்சேன். ஐ திங்க் இந்த செட்டப் எடுக்கிறது பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. இப்ப இந்த லிக்விடிட்டிய கிராப் பண்ணி அப்படி ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து டேக்கன் அவுட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல. இப்ப இந்த இடத்துல டேக்கன் அவுட் ஆகலன்னு தான் நெனைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து இந்த இடத்த இது பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நான் வந்து பார்க்குறது அந்த மேல இருக்க இதுதான் வந்து பார்க்குறேன் நானு. இந்த இடத்துல தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயி, லிக்விடிட்டி கிராப் ஆயி ஹெவி ஃபால் நடந்துச்சு. இப்ப இந்த இடத்துல டச் ஆகாமலே இறங்கிருச்சு. இப்ப வந்து நான் இந்த இடத்து வந்தா செல் எடுப்பேன். ஜிபிபி கேட்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபி சிஹெச்எஃப். ஜிபிபி சிஹெச்எஃப்ல நான் வந்து இந்த இடத்துக்கு தான் வெயிட் பண்றேன். இது இந்த லிக்விடிட்டி கிராப் ஆன போர்ஷன ஹெவி ஃபால் நடந்துச்சு. இப்ப திருப்பி இந்த இடத்துக்கு வரல. இனிமே வந்தா எடுப்பேன். அதுக்கு கீழயே நெறைய லிக்விடிட்டி கிராப் நடந்து அந்த இடத்துலலாம் ட்ரேட் எடுத்தோம். ஆ இந்த ஹார்மோனி இதெல்லாம் விட்டுருங்க. இந்த இடத்துல வரும்போது தான் நான் வந்து ஜிபிபி, சிஹெச்எஃப்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபி, ஜேபிஒய். ம். ஜிபிபி, ஜேபிஒய்லயும் சேம் தான். எல்லா ஜிபிபி பேரையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே மேனிபுலேஷன் நடந்திருக்கு. அதனால தான் எல்லா ஜிபிபிலயுமே வந்து லிக்விடிட்டி கிராப் அண்ட் இது நடந்திருக்கு. இங்க இடத்துல பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் லிக்விடிட்டி நடந்துச்சு, லிக்விடிட்டி கிராப் நடந்துச்சு, இம்பல்சிவ் ஃபால் நடந்துச்சு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. இட் மீன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட்க்கு வரும். மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி அவங்க லாஸ வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. அப்ப வந்து இந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும். ஓகேவா? ஜிபிபி, ஜேபிஒய். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கேட் சிஹெச்எஃப். கேட் சிஹெச்எஃப்ல வந்து ரொம்பவே ஈஸியான செட்டப் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ ஒரு ஓபி இருக்கு. இதுக்கு மேல வந்து ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டிய வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ஏறி இந்த இடத்துல வந்து டச் ஆச்சு அப்படின்னா, இந்த ஓபிய டச் ஆயிருச்சு அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து பை ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேவா? மேல பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல இன்னொன்னு ஒரு இது இருக்கு.
மேல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லிக்விடிட்டி இருக்கு. லிக்விடிட்டி கிராப் ஆனது மார்க்கெட் ஹெவி ஃபால் இருந்துச்சு. நான் இங்க இருக்கும்போது இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் வந்து அத டச் ஆகல. இப்ப நான் வந்து சொன்ன மாரியே அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி நடந்துச்சு. இந்த லிக்விடிட்டி கிராப் ஆயி தான் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. ஆனா ஒரிஜினல் ட்ரேட் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஆனா இது கீழ வந்து இந்த ட்ரேட் இருக்கு நம்மளுக்கு. நான் இந்த இதையும் எடுத்தேன். ஏன் அப்டின்னா, எனக்கு வந்து 2.6 வித்தா வந்து அது என்ன அவ்வளவா வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்டின்னு சொல்லி எடுத்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் ஒரிஜினல் ட்ரேடு. இந்த இடத்துல தான் எடுத்திருக்கணும். ஆனா வந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் மார்க்கெட் போல. நான் 2.6 தான் அப்டின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து ட்ரேட் எடுத்தேன். மார்க்கெட் வந்து நல்லா போச்சு. ட்ரேட பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓபி இருக்குது. இந்த லிக்விடிட்டி இருக்கு. லிக்விடிட்டி கிராப் ஆயி இந்த ஓபிய ரெஸ்பெக்ட் பண்ணி மேல ஏறணும். இந்த இடத்துலருந்து செல் ஆகணும். ஓகேவா? 2 செட்டப் இதுல. கேட், சிஹெச்எஃப்ல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கேட் ஜேபிஒய். கேட் ஜேபிஒய் எங்க அது? கேட் ஜேபிஒய் ஹேண்டல்ல போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். கேட் ஜேபிஒய்ல நான் இதுதான் பார்க்குறேன். நான் ஒண்ணும் ம். இங்க பார்த்தா தெரியும். ஒரு டிசெண்டிங் சேனல்ல மார்க்கெட் மூவ் ஆகுது. அதே மாரியே நீங்க வந்து ஜூம் இன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியரா இருந்தா கொஞ்சம் கிளியரா தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆச்சு. இந்த லிக்விடிட்டி வந்து இப்ப வந்து இதாயிருக்கு. லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்கு. ஒரு ஹெவியா ஃபால் ஆச்சு. வேற புரோக்கர்ல பார்க்கும்போது இதளவு தான் கேண்டில் இருக்கு. குவாண்டல்ல பார்க்கும்போது மட்டும் மார்க்கெட் மேலே ஏறுன மாரி காமிச்சிருக்காங்க. மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மார்க்கெட் இதளவு போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு கொஞ்சம். சரியா? இன்கேஸ் வந்து இது புரோக்கன் ஆயிடுச்சுன்னா, பை ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. கேட் ஜேபிஒய்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சிஹெச்எஃப் ஜேபிஒய். அதுவும் சேம் தான். நான் வந்து இது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் வந்து ஒரு ஒரு 3 வாரம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து எந்த இடத்துல வெயிட் பண்றேன் அப்டின்னா, இந்த லிக்விடிட்டி இருக்கு. இந்த லிக்விடிட்டி கிராப் ஆயி மேல ஏறுச்சு. நான் இங்க இருந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இங்க இருக்கும்போது செட்டப் போட்டேன். இந்த இருக்கிறதுலருந்து நான் வந்து வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கேன். இந்த இதுலருந்து மார்க்கெட் இப்போ வரைக்கும் 9 நாள் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ரீச் ஆகல. ஓகேவா? இந்த இதுக்காண்டி வெயிட் பண்றேன். இப்போ வந்து மார்க்கெட் இத ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் ஏறி இதுக்கடுத்து இந்த இடத்துல டச் ஆனா கன்ஃபார்ம் இல்ல பை ஆகும் அப்டின்றது தான் வந்து என்னோட கணிப்பு. சிஹெச்எஃப், ஜேபிஒய்ல. நெக்ஸ்ட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜிடி, யுஎஸ்டி. என்ஜிடி, யுஎஸ்டில எல்லா கான்செப்ட் படி தான். நான் வந்து அ அனலைஸ் பண்ணது லோவர் டைம் ஃப்ரேம்னால எனக்கு வந்து இப்டி காமிச்சிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் போய் அனலைஸ் பண்ணேன். அதனால வந்து எனக்கு இந்த இம்பேலன்ஸ் தான் கிடைச்சது. இந்த இம்பேலன்ஸா கிடைச்சது. ஆனா ஓவரால் இம்பேலன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஓவராலா வந்து இம்பேலன்ஸோட லென்த் வந்து இங்க இருக்கு. அதனால தான் வந்து ஸ்டாப் எடுத்து இங்க வச்சுட்டேன். ஆ அதான் ஓகேவா? இப்ப வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. இந்த லிக்விடிட்டிய ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் ஏறி, அதுக்கடுத்து வந்து மார்க்கெட் ட்ராப் ஆச்சுனா தான் எடுக்கணும் இந்த ட்ரேடு. இது இல்லாட்டினா அது கொஞ்சம் ரிஸ்க் ட்ரேடு. ஓகேவா? என்ஜிடி, யுஎஸ்டில. என்ஜிடி, சிஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்டின்னா, ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. லிக்விடிட்டி கிராப் ஆயி தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த ரைஸ் மட்டும் ஆகாம மார்க்கெட் வந்து ஒரு அசெண்டிங் சேனல்ல போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம நீங்க பிரேக் ஆகும்போது, லைட்டா ஒரு குயிக்கா ஒரு ஸ்கேல்ப் மாரி பண்ணிட்டு மார்க்கெட்ட இந்த இடத்துல குளோஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல நான் பை பண்ணுவேன். இந்த இடத்துல இருந்து பை பண்ணி மார்க்கெட் வந்து ஆ மேல தான் வந்து ப்ராப்பரான ஒரு கிளீனான ஒரு செட்டப் இருக்கு. அதனால அது வரைக்கும் ரன் பண்ணுவேன். ஓகேவா? இந்த இடத்துல தான் வந்து ஒரு ப்ராப்பரான செட்டப் இருக்கிறனால, நான் வந்து அதுக்கு வந்து இது பண்ணுவேன். ஆ இது டேக் நோட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியலையே! ஆ நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். இந்த எப்படி மூவ் ஆகுது அப்படின்ட்டு. என்ஜிடி, சிஹெச்எஃப்ல. சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜிடி, ஜேபிஐ இதோட வந்து அவ்வளோதான் என்னோட அனாலிசிஸ் இது அளவு தான் பண்ணியிருக்கேன். என்ஜிடி, ஜேபிஐ இதுதான் கிளியரா இருக்கு. அதனால வந்து இது அளவு தான் பண்ணியிருக்கேன். என்ஜிடி, ஜேபிஒய் என்ஜிடிஜேபில பார்த்தீங்கன்னா, கீழ வந்து லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. இந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணி மார்க்கெட் வந்து இம்பல்சிவ் ரைஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட்க்கு வரும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரியா?
இப்ப வந்து இப்ப வந்து நான் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். பை பண்ணேன். இப்ப வந்து குளோசிங் டைம்னால குளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனோனயே எப்படி இருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பை பண்ணலாமா அப்படின்னு தெரியல. மார்க்கெட் ஓவராலா வந்து கீழ தான் போகும். ஆனா அது வந்து எப்படி பார்க்கணும் என்னன்ட்டு. ஏன் அப்படி ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளீனா ஒண்ணு தெரியும். எப்படி என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி நடந்துச்சு. இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் இங்க ராப் பண்ணி தான் மார்க்கெட் இம்பல்சிவ் ரைஸ் ஆச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப இங்க இருக்கும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன். இங்க வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வந்து அந்த இடத்துல வந்து டச் ஆகி ஏறிச்சு. நான் வந்து குளோஸ் பண்ணிட்டேன் மார்க்கெட்ட. இங்கேயே குளோஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். நான் தூங்க போம்போது நான் குளோஸ் பண்ணிட்டேன் மார்க்கெட்ட. ட்ரேட. சரியா? இதுதான் என்னோட அனாலிசிஸ் ஃபார் நான் அடுத்த வீக்குக்கு. ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா, நான் வந்து என்னோட அ டெலிகிராம் டெலிகிராம் ஐடி சேனலோட ஐடி கீழ குடுக்குறேன். சேனல் வந்து நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து என்னோட அனாலிசிஸ், என்னோட இதெல்லாம் வந்து நான் அதுல குடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம, சில ஸ்டடி மெட்டீரியல்ஸும் குடுக்குறேன். ம். அதுக்கு மேலேயே வந்து என்னோட யூசர் ஐடி இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. என்ட்ட நீங்க என்ன வேணுமோ அத கேட்டுக்கோங்க. சரியா? சரி. ஓகே. பை.